திருப்பதியில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பராமரிப்பு பணிகளுக்காக கோவில் தெப்பக்குளம் மூடப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருப்பதியில் வருடாந்திர பிரம்மோற்சவம் செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு கோவில் தெப்பக்குளத்தை புனரமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளதால் இன்று முதல் தெப்பக்குளம் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் வசதிக்காக தெப்பக்குளத்திற்கு வெளியே தற்காலிக குளியலறை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்தனர். சண்டிகர் மாநிலத்தை சேர்ந்த 16 வயது சிறுவனை ஆண்டிற்கு 1,44 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் கூகுள் நிறுவனம் வேலைக்கு அமர்த்தியுள்ளது. சண்டிகரை சேர்ந்த ஹர்ஷித் சர்மா என்ற மாணவன் அரசு பள்ளியில் படித்து வருகிறார். கிராபிக் டிசைனிங் படித்துள்ள இந்த மாணவருக்கு மாதம் 4 லட்சம் ரூபாய் உதவித்தொகையோடு கூகுள் நிறுவனம் பயிற்சி அளித்து வந்தது. இந்த பயிற்சி நிறைவடைந்ததால் தற்பொழுது ஹர்ஷித் சர்மா மாதம் 12 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் கூகுள் நிறுவனத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக தனக்கு கிராபிக் டிசைனிங் பிரிவில் ஆர்வம் உள்ளதாக கூறிய ஹர்ஷித் இதுகுறித்து ஆன்லைனில் வேலைக்கு விண்ணப்பித்து வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது ஆன்லைன் மூலமாகவே நேர்முக தேர்வில் வெற்றி பெற்ற தனக்கு கூகுள் நிறுவனம் வேலை அளித்திருப்பது கௌரவமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தான் பள்ளியில் இருக்கும்போதே ஹாலிவுட் நடிகர்களுக்கு போஸ்டர்கள் தயார் செய்து மாதம் 50,000 வரை சம்பாதித்ததாகவும் ஹர்ஷித் சர்மா கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 2,000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதி அறிவித்துள்ளார். கனமழை வெள்ளத்துக்கு அசாம் மாநிலத்தில் இதுவரை 82 பேர் பலியான நிலையில் 25 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த நிலையில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக அசாம் மாநிலம் கவுகாத்திக்கு சென்ற அவர் அங்கு வடகிழக்கு மாநிலங்களான அசாம், அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அந்தந்த மாநிலங்களின் வெள்ள நிலைமை குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்த மாநிலங்களுக்கு உடனடி வெள்ள நிவாரண நிதியாக 2,000 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்தார். விஜய் மல்லையாவை இந்தியாவிடம் ஒப்படைக்க கோருதல் தொடர்பான ஆவணங்களை அவரது சட்ட ஆலோசனை குழுவிடம் இந்தியா ஒப்படைத்துள்ளது. 9,000 கோடி ரூபாய் வங்கி கடன் ஏய்ப்பு புகாரில் சிக்கிய விஜய் மல்லையாவை இந்தியாவிடம் ஒப்படைக்க கோரும் வழக்கு லண்டன் வெஸ்ட் மின்ஸ்டர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. கடந்த மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையின் போது விஜய் மல்லையாவை ஒப்படைக்க கோருதல் தொடர்பான ஆவணங்களை அவரது சட்ட ஆலோசனை குழுவிடம் தர இந்திய தரப்பில் வழக்கை நடத்தும் கிரவுன் பிராசிக்யூஷன் சர்வீஸ் நிறுவனத்திற்கு நீதிபதி எம்மா லூயிஸ் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் அந்த ஆவணங்கள் நீதிமன்றம் விதித்த கெடு காலத்திற்குள் விஜய் மல்லையாவின் சட்ட ஆலோசனை குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணை செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெறுகின்றது. தொழிலதிபர் முகேஷ் அம்பானி ஆசியாவின் 2வது பெரிய பணக்காரர் என உலக பணக்காரர்கள் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ப்ளூம்பர்க் நிறுவனம் தொழிலதிபர்களின் மொத்த சொத்துக்களின் அடிப்படையில் உலக பணக்காரர்களின் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. தொழிலதிபர் முகேஷ் அம்பானி ஆசியாவின் 2வது பெரிய பணக்காரர் என உலக பணக்காரர்கள் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ப்ளூம்பர்க் நிறுவனம் தொழிலதிபர்களின் மொத்த சொத்துக்களின் அடிப்படையில் உலக பணக்காரர்களின் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானியின் எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவன பங்குகள் புதிய சாதனை படைத்ததன் விளைவாக அவரது சொத்து மதிப்பில் இந்த வருடம் 77,000 கோடி ரூபாய் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளதாக ப்ளூம்பர்க் பில்லியனர்ஸ் இண்டெக்ஸ் தெரிவித்துள்ளது. ஆசியாவின் 2வது பணக்காரர் என அறியப்பட்ட ஹாங்காங் தொழிலதிபர் லீ கா ஷிங்கை பின்னுக்கு தள்ளிவிட்டு முகேஷ் அம்பானி ஆசிய பணக்காரர்கள் வரிசையில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவிலான பணக்காரர்கள் வரிசையில் முகேஷ் அம்பானி 19வது இடத்தில் உள்ளார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சட்ட மேலவைக்கு தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்று அறிவிக்க கோரிய வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. வழக்கறிஞர் எம்எல் சர்மா என்பவர் தாக்கல் செய்த மனுவில் 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது காங்கிரஸ் பிரமுகர் கொல்லப்பட்டதாகவும் இது தொடர்பாக நிதிஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கிரிமினல் வழக்கை மறைத்து அவர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ததாகவும் குற்றம் சாட்டிய மனுதாரர் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, அமித்தவராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு அறிவித்தது.
குஜராத்தில் மாநிலங்களவை தேர்தலில் நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். மாநிலங்களவை தேர்தலில் பாஜக தங்கள் எம்எல்ஏக்களை இழுக்க பார்ப்பதாக கூறி 44 எம்எல்ஏக்களை பெங்களூரில் உள்ள சொகுசு விடுதியில் காங்கிரஸ் தங்க வைத்துள்ளது. இந்நிலையில் முதன்முறையாக குஜராத் மாநிலங்களவை தேர்தலில் யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்ற நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நோட்டாவில் வாக்களித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இந்நிலையில் மாநிலங்களவை தேர்தலில் நோட்டா முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்டனர். பாஜக எம்பிக்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க தவறுவது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல என்று அக்கட்சியின் தலைவர் அமித்ஷா கண்டித்துள்ளார். மாநிலங்களவை நடவடிக்கைகளில் பல பாஜக எம்பிக்கள் முறையாக பங்கேற்பதில்லை என்று பிரதமர் மோடி ஏற்கனவே கண்டித்திருந்தார். இந்நிலையில் நேற்று மாநிலங்களவையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையத்திற்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்குவது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியது. அப்போது 6 அமைச்சர்கள் உள்ளிட்ட 30 பாஜக கூட்டணி எம்பிக்கள் அவையில் இல்லாததால் எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமான திருத்த விதிகளுடன் மசோதா நிறைவேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டெல்லியில் இன்று பாஜக நாடாளுமன்ற கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா எம்பிக்களை தங்கள் பிரதிநிதிகளாக மக்கள் அனுப்பியுள்ள நிலையில் அவர்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க தவறுவது தவறானது என்றார். இதனிடையே நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க தவறும் பாஜக எம்பிக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் ஆனந்த்குமார் எச்சரித்துள்ளார். உலக அளவில் இன்டர்நெட் பயன்படுத்தும் இளைஞர்களில் இந்தியா மற்றும் சீனாவை சேர்ந்தவர்கள் 39% பங்களிப்பை வழங்குவதாக ITU என்ற நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலக அளவில் இணையத்தை பயன்படுத்தும் 83 கோடி இளைஞர்களில் 32 கோடி இந்தியா மற்றும் சீனாவை சேர்ந்தவர்கள் என்று இன்டர்நெட் பயன்பாடு குறித்த ஆய்வு மேற்கொண்டு வரும் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் குறிப்பிட்டுள்ளது. வளர்ந்த நாடுகளில் வசிக்கும் 15 முதல் 24 வயது வரை உள்ள இளைஞர்களிடையே இன்டர்நெட் பயன்பாடு 13%ஆகவும், குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளின் இளைஞர்களிடையே இன்டர்நெட் பயன்பாடு 35%ஆகவும் உள்ளது. உலக அளவில் பெண்களை விட ஆண்களே அதிக அளவில் இன்டர்நெட் பயன்படுத்துவதாகவும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இன்டர்நெட் பயன்பாட்டில் ஆண்களின் பங்களிப்பு 50.9%ஆகவும் பெண்களின் பங்களிப்பு 44.9%ஆகவும் உள்ளது. தலைமை பண்பில் மகேந்திர சிங் தோனியின் இடத்தை விராட் கோலி விரைவில் பிடிப்பார் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார். விராட் கோலியின் தலைமை பண்பை சோதிக்கும் வகையிலான போட்டிகள் இனிதான் நடைபெற உள்ளன என்று முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி தெரிவித்திருந்தார். இதுகுறித்து பேசிய ரவி சாஸ்திரி, சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்தபடியாக முன்னாள் வீரர்கள் படைத்த சாதனைகளை விராட் கோலி போன்று வேறு எந்த வீரரும் முறியடித்ததை தாம் பார்த்ததில்லை என்று கூறினார். குறைந்த போட்டிகளில் மட்டும் விளையாடி ஏராளமான சாதனைகளை படைத்துள்ள கோலி இதேபோன்று தொடர்ந்து விளையாடினால் நிச்சயமாக கேப்டன் பொறுப்பில் மகேந்திர சிங் தோனியின் இடத்தை அவரால் பிடிக்க முடியும் என்று ரவி சாஸ்திரி தெரிவித்தார். வாட்ஸ்அப்பை போன்று அரட்டைக்கான தகவல் பரிமாற்ற சேவையை வழங்க பேடிஎம் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 23 கோடி பயன்பாட்டாளர்கள் கொண்ட பேடிஎம் எனும் பண பரிமாற்றத்திற்கான அப்ளிகேஷன் இந்த மாதம் மெசஞ்சர் சேவையை வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே வாட்ஸ்அப் நிறுவனம் பண பரிமாற்றத்தை தனது ஆப்பில் புகுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் பண பரிமாற்ற சேவையில் இருக்கும் பேடிஎம் புதிய சேவையை தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பிங் என்ற பெயரில் சாட்டிங் சேவையை தொடங்கிய பிளிப்கார்ட் நிறுவனம் அதில் தோல்வி கண்ட நிலையில் பேடிஎம்மும் அத்தகைய சேவையை தொடங்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. நீரஜ் அரோரா உட்பட வாட்ஸ்அப்பின் இந்திய நிர்வாகிகள் சிலரும் பேடிஎம்மின் புதிய சேவை குறித்த கூட்டத்தில் பங்கேற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா சோமாலியா இடையே தங்கள் நாடுகளில் உள்ள சிறை கைதிகளை பகிர்ந்து கொள்ளும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. சோமாலிய வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக திங்கட்கிழமை இந்தியா வந்த யூசுப் கராத் ஓமர் வெள்ளிக்கிழமை வரை 5 நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். டெல்லியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்த அவர் இரு நாடுகளிடையே கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். மனிதாபிமான அடிப்படையில் இந்திய சிறையில் உள்ள சோமாலியர்கள் சோமாலியாவிடமும், சோமாலிய சிறையில் உள்ள இந்தியர்கள் இந்தியாவிற்கும் அனுப்பப்படுவர்.
மானிய விலையில் வழங்கப்படும் அரிசி கோதுமை விலையில் அடுத்த ஆண்டு வரை மாற்றம் இருக்காது என மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறையும் உணவு தானிய விலையில் மாற்றம் செய்து கொள்ள உணவு பாதுகாப்பு சட்டம் வகை செய்கிறது என்றும், ஆனால் தற்போது அரிசி கிலோ 3 ரூபாய்க்கும் கோதுமை 2 ரூபாய்க்கும் வழங்கப்பட்டு வரும் மானிய விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாகவும் உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் மக்களவையில் தெரிவித்துள்ளார். தானியங்கள் வீணாகாமல் தடுப்பதற்காக ஏற்கனவே திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாகவும், இதன்படி தனியார் நிறுவனங்களால் கட்டப்படும் உணவு தானிய சேமிப்பு கிடங்குகளை மாநில அரசுகள் 10 வருடங்களுக்கு வாடகைக்கு எடுத்துக்கொள்ள வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். பாக்கெட்டில் இடப்பட்ட உணவுப் பொருட்களின் மீது அதன் காலாவதி தேதியை தயாரிப்பு நிறுவனங்கள் அச்சிட வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உணவுப் பொருட்களை காலக்கெடு முடிந்த பின்னரும் பயன்படுத்துவதால் ஏற்படும் பல்வேறு உபாதைகளை தவிர்ப்பது குறித்து மக்களவையில் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் CR சௌதாரி பேசினார். குறைந்த காலக்கெடுவுக்குள் பயன்படுத்த வேண்டிய உணவுப் பொருட்களின் பாக்கெட்டுகள் மீது காலாவதி தேதி அச்சிடுவதை கட்டாயமாக்க சட்ட அளவியல் பொட்டல பொருட்களுக்கான விதிகள் 2011 புதிதாக பிரிவு 1 இணைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடும் நிறுவனங்கள் உற்பத்தியாளர், ஏற்றுமதியாளர் ஆகியோரின் பெயர் மற்றும் முகவரி, எடை, அதிகபட்ச விற்பனை விலை, நுகர்வோர் பாதுகாப்பு விவரங்கள் உள்ளிட்டவற்றை குறிப்பிட வேண்டும் என்றார். 2018 ஜனவரி 1ஆம் தேதி முதல் பாக்கெட் உணவுப் பொருட்களின் எழுத்து மற்றும் எண்களின் அளவு சற்று பெரிதாக இருக்க வேண்டும் என்றும், இந்த விதிகளை மீறுபவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்றும் மத்திய அமைச்சர் CR சௌதாரி எச்சரித்துள்ளார். ஒடிஷா மாநிலத்தில் குழந்தைகளுக்கு உடல்நலம் பாதிக்கும் பொழுது சூடு வைக்கும் பழக்கம் இன்றும் தொடர்கிறது. இங்குள்ள கெண்டுஜர் மாவட்ட பழங்குடியினரிடையே குழந்தைகளுக்கு காய்ச்சல், சளி போன்ற உடல்நல பிரச்சனை ஏற்படும் பொழுது வயிற்றில் சூடு வைத்தால் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை உள்ளது. இதனால் சிலருக்கு சரியானாலும் பெரும்பாலான குழந்தைகளுக்கு வயிற்றில் புண் ஏற்பட்டு நோய் தொற்று ரத்தத்தில் பரவி பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படுவதாகவும், இவ்வாறு ஒரு மாதத்திற்கு 10 குழந்தைகளாவது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். படிப்பறிவில்லாத இந்த ஏழை பழங்குடியின பெற்றோருக்கு அரசு உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் இதுபோன்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பங்கு சந்தையின் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி குறியீட்டு எண்கள் செவ்வாய்க்கிழமை புதிய உச்சத்தை எட்டின. மும்பை பங்கு சந்தையின் சென்செக்ஸ் குறியீட்டு எண் 60 புள்ளிகள் உயர்ந்து 32,575 என்ற உயரத்தை எட்டியவாறு நிறைவடைந்தது. இதேபோன்று தேசிய பங்கு சந்தையின் நிப்டி 37 புள்ளிகள் உயர்ந்து 10,115 என்ற புதிய இலக்கை எட்டியது. கார்ப்பரேட் நிறுவனங்களின் சிறப்பான செயல்பாடு மற்றும் சர்வதேச பங்கு சந்தைகளில் காணப்பட்ட வளர்ச்சி இந்திய பங்கு சந்தையிலும் எதிரொலித்தது. இந்நிலையில் ரிசர்வ் வங்கியின் 2 நாள் கொள்கை ஆய்வுக் கூட்டம் புதன்கிழமை நிறைவடைய உள்ளதால் அதில் எடுக்கப்படும் முடிவுகளுக்காக முதலீட்டாளர்கள் காத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஈராக்கில் காணாமல் போன 39 இந்தியர்கள் குறித்து தங்களிடம் எந்த தகவலும் இல்லை என்று சிரியா தெரிவித்துள்ளது. ஈராக் நாட்டில் வேலை செய்து வந்த 39 இந்தியர்கள் கடந்த 2014ஆம் ஆண்டு காணாமல் போயினர். அவர்கள் IS தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று கருதப்பட்டது. ஜூலை மாத தொடக்கத்தில் முசூல் நகரத்தில் இருந்து IS தீவிரவாதிகள் முற்றிலும் விரட்டப்பட்டதாக ஈராக் அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஈராக்கில் இருந்து காணாமல் போன 39 இந்தியர்கள் அண்டை நாடான சிரியா எல்லைக்கு வந்திருந்தால் அவர்கள் நிச்சயம் பாதுகாப்பாக இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு இருப்பார்கள் என்றும், ஆனால் அவர்களின் நிலை குறித்து தங்களிடம் தகவல் ஏதும் இல்லை என்றும் இந்தியாவிற்கான சிரிய தூதர் ரியாத் கமல் அப்பாஸ் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் உள்ள சில பொழுதுபோக்கு பூங்காக்களில் அதிவேகத்தில் இயக்கப்படும் ஆபத்தான கேளிக்கை விளையாட்டுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் உள்ள ஒஹியோ மாகாணத்தில் KMG ஆஃப்டர் பர்னர் என்ற அதிவேக கேளிக்கை விளையாட்டின் போது ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 3 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விளையாட்டின் போது இயந்திரம் மிக வேகமாக பக்கவாட்டில் அசையும் என்றும், அதே வேளையில் பங்கேற்பாளர்கள் சுழலும் வகையிலும் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதுபோன்ற அதிவேக விளையாட்டு எந்திரங்கள் இங்கிலாந்தில் உள்ள சில பொழுதுபோக்கு பூங்காக்களிலும் நிறுவப்பட்டுள்ளன. இந்நிலையில் அதிவேக கேளிக்கை விளையாட்டு அமைப்புகளை மீண்டும் ஆய்விற்கு உட்படுத்திய சுகாதாரம் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவற்றை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளனர்.